சினிமா படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மதுரை விமான நிலையத்துக்கு மாலை 4 மணி அளவில் வரவுள்ள நிலையில் கட்சித் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் காலையிலேயே விமான நிலையத்தில் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று மதுரை விமான நிலையம் வர இருக்கிறார். கொடைக்கானல் நடைபெறும் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே தாவேக்காவினர், அதாவது கட்சி தொண்டர்கள் இங்கு குவிந்து வருகின்றனர். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அதிகாலை முதலே 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து மதுரை விமான நிலையம் அறைவில் முன்பு, அதாவது பயணிகள் வருகை தரும் இடம் முன்பு டிவிகே என கோஷமிட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி பகுதியில் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று மதுரை வருவதாக தகவல் வந்ததை அடுத்து காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் குவிந்துள்ளனர். இன்று மதியம் தாவேகா தலைவர் 2 மணிக்கு தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு 3 மணி அளவில் மதுரை வருவதாக தகவல் வந்துள்ளது. இங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடியில் நடைபெறும் படப்பிடிப்பில் தரைமார்க்கமாக இங்கிருந்து சென்று அங்கு பங்கேற்கிறார். அங்கு 2 அல்லது 3 நாட்கள் அங்கு படப்பிடிப்பில் பங்கேற்பதாகவும் தகவல் வந்துள்ளது. இந்த நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்கள் இங்கு மதுரை விமான நிலையத்தில் குவிந்து கோஷமிட்டு வருவது வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்.